ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள்ல இந்த ஒரு கேள்வியும் அடிக்கடி நம்மளை அவர் கேட்கிறாரு. ஆண்டவன் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வரமே, அந்த ஆண்டவன் என்பது யார் தெரிந்து கொண்டாயா? ஆண்டவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டாயா அப்படிங்கிறதும் புரிந்ததா அப்படிங்கிறதையும் இந்த கேள்வியும் பல தடவை ஈஸ்வரப்பட்டு நம்ம கேட்கிறாரு. இதை ஏன் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவன் சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கையை காமிக்கிறதுக்கு இல்லை, இந்ததான் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அந்த ஆண்டவன் அப்படின்னு சொல்றது இது ஒரு காரண பெயர் தான். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, நம்மை ஆளக்கூடிய அல்லது சகலத்தையும் ஆளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது தான் ஆண்டவன் காரண பெயர் தான். தமிழ் மொழியில அந்த ஒளியை கொடுத்து ஒளிக்குண்டான உள்பொருளை காண்பிச்சுதான் உணர்த்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவன்கிற பேர்ல எத்தனையோ சாமியார்கள், மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் கூட எத்தனையோ மேஜிக் செய்யறவங்க, இது போல பக்தி நிலைகள்ல சொல்றவங்க, இப்படி ஆண்டவன் அப்படிங்கிறத இன்னதான் அப்படின்னு வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ அமானுஷயங்களும் அதிசயங்களும் சில வித்தியாசமான நிகழ்வுகளும் நடக்க போகும்போது, ஆண்டவனா எப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறத, இதுதான் ஆண்டவனா மீண்டும் மீண்டும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கே தவிர, இதுதான் அப்படிங்கிறத நம்மளால யாராலும் வரையறுத்து சொல்லக்கூடிய நிலையில இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கால நிலையை பத்தி தான் இங்க சொல்றாரு. அதுக்குதான் நான் இந்த பாடத்தை கொடுக்கறதுடைய முக்கியமான நோக்கத்தை நீ தெரிஞ்சுக்கப்பா. ஆண்டவன் என்றால் இப்பொழுது யார் என்று புரிந்ததா? பல வழி சாமியார்களின் நிலையும் கோவில்களின் நிலையும் புரிகிறதா? ஞானிகள், சித்தர்கள், மகரிஷிகள் நிலையும் புரிகின்றதா? இந்த பாடநிலையை வைத்து நான் யார்னா ஈஸ்வரப்பட்ட அவரே கேட்க, நான் யார், நீ யார் என்னும் நிலை புரிந்திருக்கும். உன்னையே நீ வணங்கு. உன்னுள்ளே ஈசன் உள்ள பொழுது உன்னுள்ளே அந்த ஈசனின் சக்தியை ஈர்த்திடப்பா, அந்நிலையில் அறிந்திடுவாய் எல்லாமே. இதுதான் அவருங்க ஆண்டவன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய விளக்கம். ஏன்னா அறிவை அறிவால் அறிவர் அப்படிங்கறது சொல்லுவார். அப்ப நம்ம எதை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோமோ அதற்கு ஒப்பதான் நம்ம புதிதா எதை கேட்டாலும் அந்த ஞானம் பேசும். நம்ம இதுதான் ஆண்டவன், இப்படிதான் எங்க சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, இல்லது இன்னார் சொல்லி கொடுத்தாரு, இன்னார் எனக்கு இதை காண்பிச்சு கொடுத்தாரு அப்படின்னு யாருடைய பதிவு அல்லது யாருடைய சொல் அல்லது யாருடைய வழிகாட்டுதல் நமக்குள்ள ஆழமாக பதிவா இருக்கோ அதுக்கொப்பதான் அந்த எண்ணங்கள் வரும். மற்றவங்க இது இல்ல ஆண்டவன், இதுதான் ஆண்டவன் அப்படின்னு சொன்னாலும் இந்த உணர்வு அவங்க சொல்லக்கூடியதை ஏற்கக்கூடிய நிலை வராது, அல்லது அதை புரியக்கூடிய நிலையும் வராது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னையே நீ வணங்கு, உனக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கப்பா, நீ ஏன்பா எங்கேயோ போய் தேடிக்கொண்டிருக்கின்றாய்? உனக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கும் பொழுது நீ அதை ஈர்த்து எடு அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு மின்சாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இயக்க சக்தி இன்னைக்கு மின்சாரமா தான் இருக்கு. மின்சாரம் இல்லைன்னா எல்லாமே ஒரு நொடிக்குள்ள சூன்யமாயிரும், எந்த இயக்கம் இருக்காது. அது போலதான் நமது உயிரும் நமக்குள்ள மின் ஆற்றலாதான் துடிப்பு நிலைகள்ல ஒரு இயக்க சக்தி, மின் துடிப்பு போல இன்னைக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் வைத்தியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது போல எத்தனையோ நுண்ணிய நிலைகளை சொல்றவங்களும் இந்த நாடியினுடைய துடிப்பு, உயிர் துடிக்குது, உயிரோட சேர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களும் அது துடிக்க வைக்குது. அது உயிர் துடிச்சு உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் இயக்க வைக்குது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களுடைய இயக்கத்தை வச்சு உயிர் தனக்குள்ள வளர்ச்சியை கொண்டு வருது. அப்ப நெருப்பு எரியுது அப்படின்னு சொன்னோம்னாலும் அதுக்கு எரிபொருளும் வேணும், அதுக்கு காத்து வேணும், அந்த காந்த சக்தி வேணும். அப்ப உயிர் தனக்குள்ள காந்த சக்தியை கூட்டுவதற்கு தான் அந்த உடலை உருவாக்குது. இது இயற்கையினுடைய நியதிகள், அதுதான் ஆண்டவனுடைய சக்தி அப்படின்னு சொல்றோம். ஒரு நெருப்பு அப்படிங்கிறது சக்தினாலும் அந்த நெருப்பு தொடர்ந்து எரியணும்னா அதுக்கு இத்தனையும் வேணும். வெறும் ஆண்டவனுடைய சக்தி இதுதான், இதுக்கு எல்லாமே இருக்குன்னு வெறும் நெருப்பை மட்டும் சொல்ல முடியும். நெருப்பு வேணும்னா அதுக்கு எரிபொருள் வேணும், காத்து வேணும். இது ரெண்டு இல்லைன்னா நெருப்புக்கு சக்தி இல்லை. ஆகையினாலதான் ஒவ்வொருத்தருடைய நிலைகள்லையும் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கப்பா, நீ இதை போய் தேடிக்கொண்டிருக்கிற. அதனாலதான் அவரு நான் யார், நீ யார் இப்போ புரிஞ்சான்னு கேட்கிறேன். உனக்குள்ளேயே அந்த சக்தி தான் இருக்கு, எனக்குள்ளேயே அந்த சக்தி தான் இருக்கு. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனுடைய சக்தியை வச்சு நான் அதை வளர்த்து நான் அந்த நிலையில் இருக்கிறேன். நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனுடைய சக்தியை வச்சு நீ இந்த நிலையை பெறு. ஏன்னா அந்த ஈசனின் சக்தியில் இருந்து அவர்கள் பெற்ற சக்திகளை அவர்கள் வழியிலிருந்தே அருள் புரிகின்றார்கள். யார்? கொங்கணவர், போகர், அகஸ்தியர், கோலமா மகரிஷி, ஐயப்பன், இன்னும் எத்தனையோ மகரிஷிகளும் அவர்கள் பெற்ற அந்த ஈசன் அப்படிங்கிற அந்த அருள் சக்தியில் இருந்தா. ஏன்னா இந்த ஈசனை நம்ம எங்கேயோ கையை காமிக்கிறோம், அந்த சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கு, தனக்குள்ளே இருக்கு. அதைத்தான்
இங்க சுட்டிக்காட்டுறாங்க. அறிவை அறிவால் அறிவாய். அப்ப நமக்குள்ள அந்த சக்தி இருக்கு. இப்ப மின்சாரம் போகுது அப்படின்னா கண்ணுக்கு தெரியல, ஆனா இயக்கத்தை உணர முடியுது. அது போலதான் நம்ம உயிர், நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா உடலுக்குள்ள இயக்க சக்தியா இருக்கு. ஒவ்வொருத்தர் உடலையும் இயக்க சக்தியா இருக்கு. அந்த உயிர் வெளியே போயிடுச்சுன்னா நீசமாய் போயிருது, சவமாய் போயிருது, சூனியமாய் போயிருது. ஆக அந்த மின் ஆற்றல் எப்படி இயங்குதோ அதைத்தான் இங்க ஆண்டவன் அப்படிங்கிறது சுட்டிக்காட்டு. ஆக அதை எப்படி யார் எந்தெந்த வகையில பயன்படுத்துறாங்களோ அந்த பயன்படுத்தக்கூடிய நிலைகளுக்கு தக்க வளர்ச்சிக்கு வர்றாங்க. அதனாலதான் இந்த ஈசனுடைய சக்தி நீ ஈர்க்கப்பார், அது உடல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளேயும் அதை சேர்க்க முடியும்பா. ஏன்னா இன்னைக்கு சாமியார் அப்படிங்கிற பேர்ல அல்லது இன்னும் இது போல எத்தனையோ பெரியவர்கள் பேர்ல நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வத்துக்கே பூசாரி, நான் தான் வர வாங்கி தரேன், இப்படி எத்தனையோ நிலைகள் இன்னைக்கு இந்த உலகங்கள்ல, எத்தனையோ மதங்கள்ல, எத்தனையோ இனங்கள்ல, எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சியிலும் கூட எத்தனையோ, அதாவது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு உலக நிலைகள்ல இதுதான் சக்தி, இதுதான் ஆண்டவன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறாங்க. அந்த சொல்லக்கூடியதுல அதாவது கூட்டமைப்புல அவங்களையும் மனிதர்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கின்றாங்க, அவங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனா ஈஸ்வரப்பட்டு நமக்கு சொல்லக்கூடியது அவர் உணர்ந்த உண்மைகள் நமக்கு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், போன ஜென்மத்தில் விட்ட குறையத்தான் இப்ப மீண்டும் மனிதனா நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறவி எடுத்த நிலையில இதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம், இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது மறைக்கப்படுது. அந்த சக்தி தான், அந்த ஈசனுடைய சக்தியை ஞானிகள் மகிழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அவங்க அந்த முழுமை பெற்று இன்னைக்கு அழியாத நிலையில இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைகள் மக்களுக்கு, தன் இன மக்களுக்கு இந்த உயர்நிலை புகற்றுறதுக்கு தான் தத்துவங்களையும் நாம் இன்னைக்கு காணக்கூடிய சாஸ்திரங்களும் சொல்லிக் கொடுத்து நமக்கு வழிகாட்டிட்டு போனாங்க. ஆனா அது எல்லாமே இன்னைக்கு மாறுபட்ட நிலையா போய் ஆண்டவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரிச்சு 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 எடுத்து இன்னைக்கு நம்ம அதை தேடிக்கொண்டிருந்தாலும் கிடைக்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த உண்மைகளை அவங்க எத்தனை உண்மைகளை உணர்ந்தாலும் கூட ஒரு சிலதை அவங்க வெளிப்படுத்திய முழுமையா காட்டல. ஏன்னா அதையும் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் காசாக்கி இருப்பாங்கப்பா அப்படிங்கிறது. அந்த ஈசனின் சக்தியை உணர்ந்த மகா தவ முனிவர்களும் இந்த மனிதர்களுக்கு புகட்டிடவில்லை, இந்த சக்தி நிலையை பற்றி தெரிந்திருந்தார். ஏனால் இந்த கலியில் வந்த மனிதர்கள் அதையும் தன் வழிக்கு உண்ண காசாக்கி இருப்பார். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல காசு ரொம்ப முக்கியமா இருக்கு, காசுதான் அப்படிங்கிற லெவல்லையும் போயிடுச்சு. ஆக இது ஏற்கனவே நம்ம தத்துவ ஞானிகள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்துல பொருள் இல்லைன்னு சொன்னா மதிப்பு இல்லை, அப்படிதான் இன்னைக்கு சமுதாயம் இருக்கு. ஆனா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆக பிறவியில்லா நிலை நம்ம இன்னைக்கு மனிதன் அடைய வேண்டிய உன்னதமான நிலை என்ன, அங்க போனோம்னா அருள் தான், அங்க இந்த பொருள் இருந்தா அங்க போக முடியாது. அங்க அருளை பெறக்கூடிய நிலைக்குத்தான் மகா ஞானிகள் நமக்கு இந்த உண்மைகளை உணர்த்தினாங்களே தவிர நாம இன்னைக்கு வாழக்கூடிய சமுதாய அமைப்புக்கு இந்த பொருள் முக்கியம், பொருள் இருந்தா தான் வாழ முடியும். இந்த பொருள்னா வெறும் பணம் மட்டுமல்ல, பேரு புகழ், மற்றவங்க என்னை மதிக்கணும் அல்லது இவன் என்னை மதிக்கல இவனை நான் அழிக்கணும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த உலகத்திலே சுரண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைகளுக்கு தான் இந்த மதிப்பு மரியாதை இருக்கிறாங்களே தவிர அருளை பெருக்கணுங்கிற நிலை இல்லை. ஏன்னா அருள்ங்கிறத தான் நம்ம தெய்வம் சொல்றோம். ஆனா அந்த தெய்வத்திட்ட நம்ம போய் அருளை கேட்கிறோமா அப்படின்னா அருளை கேட்பதில்லை. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டு அவன் நீ என்னன்னு கேளு. அது தெய்வத்தையும் நம்ம இந்த அடிப்படையில தான் பார்க்கிறோமே, அந்த தெய்வத்தினுடைய அருள் எனக்கு வேணும், அந்த தெய்வத்தினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த அருள் இந்த உலகம் முழுவதும் படரணும், எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும், எல்லாரும் அந்த அருளை பெற்று அல்வாழ்க்கை வாழணும். அதனாலதான் இங்க அந்த அருள்ங்கிறது தான் இங்க ஈசனுடைய சக்தி அப்படிங்கிறத காரண பேரை சுட்டி காட்டி உணர்த்துறாரு. உன் நிலையில் ஜெபம் இருக்கின்றாய், அந்த ஜெபத்தின் நிலையில் ஈசனின் சக்தியை உன் நிலைக்கு ஈர்த்திடப்பா. இப்ப நம்ம கோயில்ல போய் கேட்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், நம்ம உடலான இந்த ஆலயத்துக்குள்ள உள் நின்று இயக்கக்கூடிய கடவுள் அந்த ஈசனுடைய சக்தியை உன்னுடைய அருள் வேண்டும் கேட்கறது ஒண்ணுதான். அதை வெளியில காமிச்சாங்க, அதை வெளியில காமிச்சு வச்சு நம்ம அகத்துக்குள்ள அதை எடுக்கணும். எப்படி ஈர்ப்பது என்கின்றாய், கண்ணில் இல்லையப்பா ஒளி எல்லாம், இவ் எண்ணத்தில் உன் உயிரில் புருவத்தின் மேல் நெற்றியில் இந்நிலையில்தான் அந்த ஒளி இருக்கின்றதப்பா. கனவில் பார்க்கின்றாய் பல நிலைகளை, கண்களை மூடிக்கொண்டு எந்நிலை, அந்த நிலை என் நிலையில் அப்படி தெரிகின்றது. கடும் இருட்டில் பல பிராணிகள், குறிப்பாக பூனை எலியை பிடிக்கின்றது, எலி பூனையை கண்டு தப்பி ஓடுகின்றது, நாய்க்கும் நரிக்கும் பாம்புக்கும் எப்படியப்பா இருட்டில் கண் தெரிகின்றது, சூரிய ஒளியிலிருந்து தான் கண் தெரிகின்றது, கண் பார்வையினால் தான் என்று நீ எண்ணுகின்றாய். தவ யோக முனிவர்கள் எல்லாம் அவர்கள் அமர்ந்த இடத்திலிருந்தே அனைத்தையும் அறிந்தார்களே, அது எப்படியப்பா. ஒவ்வொரு மனிதருக்கும் ஈசனின் சக்தியில் எல்லா அருளும் உண்டப்பா. அவரவர்கள் எடுத்து அவரவர்களின் நிலையை அறிந்திட்டால் கண்ணும் வேண்டாம், உண்ண உணவும் வேண்டாம், அந்த ஈசனின் சக்தியையே உன் உடல் முழுவதும் ஈர்க்க செய்திடலாம். புரிந்ததா?
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் அந்த ஈஸ்வரனுடைய சக்தி ஈர்க்கப்பார். அதுதான் இந்த உபதேசனுடைய முக்கியமான சாராம்சம். ஏன்னா நம்ம இன்னைக்கு மின்சாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மின்சாரத்தையே நம்ம போனு இன்னும் எத்தனையோ வகைகள்ல நுண்ணிய நிலைகள்ல பேட்டரி இப்படி எல்லாம் கொண்டாந்தாங்க. என்னன்னா அந்த மின்சாரம் இல்லைன்னா என்ன செய்யுது? அப்ப அதை சேமிச்சு வைக்கிறாங்க. ஆனா மனிதன் எல்லாமே புறத்துல செய்யறான். ஆனா தனக்குள்ள அந்த சக்தியை சேமிச்சு அங்க செயற்கை மின்சாரம் கொண்டு இந்த புற வாழ்க்கைக்கு எத்தனையோ பலன்களை இன்னைக்கு விஞ்ஞானம் நிரூபிக்குது. இன்னைக்கு அந்த சமுதாய கூட்டமைப்புல நம்மளும் இன்னைக்கு வாழ்ந்துடும். அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. போன்ல பேட்டரி அது சார்ஜ் இருந்தா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரு வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆனா பேட்டரியில சார்ஜ் இல்ல, போனை நம்மளால இயக்க முடியலன்னா இங்க இருந்து பக்கத்துல கூட நம்மளால தொடர்பு கொள்ள முடியாது. அப்படிலாம் இன்னைக்கு நம்ம வாழ பழகி இருக்கிறோம். ஆனா இது புறத்துக்கு அகத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறோம், அதை தான் இங்க ஈசன் சக்தி நீ ஏத்துக்கொள்ளப்பா. எங்கேயோ இருக்கு அந்த சக்தி, ஏன் நீ உனக்குள்ள அதை சேர்த்துக்கொள்ளாமல? நீ போன்ல சேர்க்கிற, அங்க சேர்க்கிற, பேங்க்ல வச்சிருக்கிற, இங்க வச்சிருக்கிற, என்னென்னமோ சொல்ற, உனக்குள்ள நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற? அதனால அந்த ஈசனின் சக்தி ஈர்த்து எடப்பா அப்படிங்கிற. எப்படி அப்படின்னு கேள்வி கேட்காத, எப்படி எடுக்கிறதுன்னு கேட்காத. உனக்குள்ள உன்னை நீ வணங்கு, உன்னுள்ளே அந்த ஈசன் உள்ள பொழுது உன்னுள்ளே அந்த ஈசன் சக்தி ஈர்த்திடப்பா. அந்நிலையில் அறிந்திடுவாய் சகலத்தையும். நீ அதை நினைச்சு அந்த உணர்வை நுகர்ந்து அந்த ஆற்றலை நீ பெருக்குனா, எப்படி இன்னைக்கு விஞ்ஞானம் நீ கண்டாயோ அறிந்தாயோ அதே போல இந்த மெய்ஞானியில் கண்ட மெய்யை நீ காணலாம். அந்த மெய்யான உயிருடைய நிலையை உணரலாம். அந்த சக்தியை நீ மாறலாம். தவ யோக முனிவர்கள் சொல்லி அவர் சொல்றாரோ அந்த நிலையெல்லாம் பெற முடியும். அது பெறக்கூடிய சாத்தியங்க அந்த வழி கூறுகளை, வழி அந்த மூலக்கூறுகளை தான் ஈஸ்வர பற்ற இந்த உபதேசத்தின் வாயிலா நம்ம உடல் இருக்கக்கூடிய சகல அணுக்கள்லையுமே அந்த ஈசனுடைய சக்தியை நம்ம ஏற்றி கொடுக்கணும். உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த ஈசனுடைய சக்தி. ஏன்னா ஈசனுடைய சக்தி ஆண்டவன் யார் என்பது புரிந்ததா? ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா என்னை ஆட்கொண்ட அருள்வா ஈஸ்வரனா, அந்த ஆதிசக்தியினுடைய அம்சமாத்தான் அந்த உயிர் இயக்க சக்தியா இருக்கு. ஆதிசக்தியினுடைய இணைந்து நாம் வாழணும்னா அந்த அருள் சக்தி நமக்குள்ள பெருக்கி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அதை பங்கு வச்சு அந்த ஒளியான நிலையை நம்ம நமக்குள்ள பெரும் மகசூல பேரருள் பேரொழியா எடுத்து அதோட இணைந்தே என்னைக்கு வாழணும். அந்த ஈசனோட நாம் ஐக்கியமாகணும். ஏன்னா தத்துவங்கள் சொல்லுது ஆண்டவனோட ஐக்கியமாகணும், ஈசனோட இணையணும். ஆனா அந்த ஈசன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கான், ஆண்டவன் எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான், எப்படி போய் எங்க போய் இணைகிறது அப்படின்னா அந்த பாதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டது, மறைந்தே போயிருச்சு. இன்னைக்கு அது தேடுனாலும் இதுவா அதுவா அதுவா இதுவா இதுவா இதுவா. இது புறநிலைகள்ல காசு பணம் தொழில் சொந்த பந்தம் உறவு பாசம் பந்தம் இப்படி வரப்போகும்போது இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையிலிருந்தே நம்மளால மீள முடியாது. அந்த நிலை என்னைக்கு தெரியுது? அதனால இந்த சகஜ வாழ்க்கையிலிருந்தே ஈசனுடைய சக்தி நீ உணர்ந்துகொள், உன்னை நீ வணங்கு, உன்னை நீ வணங்கு அப்படிங்கிறது. சும்மா நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ள எது பெரிய ஆளாக இருக்கு, நம்ம உயிர், அந்த உயிரோட சக்தியை அந்த ஈசனுடைய சக்தியை நமக்குள்ள ஈர்த்து எடுக்கணும். நமக்குள்ள இருக்குன்னா இப்ப நம்ம மின்சாரம் இருக்குன்னு சொன்னா அது லோடு கொடுத்தாதான் மின்சாரம் வரும். லோடு கொடுக்கலன்னா மின்சாரம் அப்படியே நின்றுட்டு. அது போல நம்ம உயிர் நமக்குள்ள இயக்க சக்தி இருக்குன்னா அதை நம்ம எண்ணி எடுக்கணும். எடுத்தா தான் நமக்குள்ள அது ஜீவன் வரும். இல்லைன்னா புறத்துல எந்த சக்தி எடுக்கிறோமோ அதான் ஜீவன் கிடைக்கிறது. தான் தெல்ல தெளிவா ஈஸ்வரப்பட்டு உணர்த்துறாரு. நாம சேமிக்க வேண்டியது அந்த அருள் சக்தி, நம்ம எடுத்து நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டியது அந்த அருள் சக்தி. அதுதான் ஈசனுடைய சக்தின்னு சொல்றாரு. அந்த ஈசனுடைய சக்தி நாம முழுமையாக பெற்று எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஞானிகள் மகர்ஷியுடைய தத்துவம். அந்த அடிப்படையில் நமக்கு ஈஸ்வரப்பட்டு இந்த உபதேசத்தை தெளிவா சொல்லிக் கொடுக்குறாங்க.